எந்த லைனிங் இல்லாத எங்கள் அறவழி போராட்டத்தின் 1000 நாள் எட்டியுள் 1000 நாள் கடந்தும் 1001 நாள் இன்றைக்கு ஏனென்றால் எங்களோட அறவழி போராட்டத்தில் இருந்த ஒரு சில முன்னேற்றங்கள் இருந்து வந்ததால் நாங்களும் பார்த்து கொண்டிருந்தாங்க. இது நிறைவேறினா நாங்களும் இதை விட்டு விலகு போட்டியாளர்கள் என்று சொன்னாங்க. எங்களோட கோரிக்கை எல்லாம் முடியும் என்று. ஆனால் ஜனாதிபதி மட்டக்களப்புக்கு அதேமாதிரி ஜனாதிபதி அவர்கள் சொன்னவர் மயிலத்தமடு மாதவனை 570 ஏக்கர் விடுதலை செய்யண்டு. இன்னும் அதுலேயும் ஒரு சாத்தியம் இல்லை. இன்னும் மகாவலி கொழும்பு ஆஃபீஸில் போய் நாங்கள் சந்திக்க எடுத்த மகாவலி சொன்னதுன்னா 10ஆம் தேதி உங்களுக்குரிய இடங்களுக்குரிய இதுகளை செய்கிறண்டு. அந்த கூட்டமும் நடக்கலை. ஆனால் கெசட் பண்ணுறண்டும் நடக்கலை. அதனாடி நாங்கள் எங்களோட அறவழி போராட்டத்தில் ஜனாதிபதி இதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை முன்னிட்டு நாங்கள் எங்களோட அறவழி போராட்டம் 1000 நாளை முன்னிட்டு ஒரு புத்தக வெளியீடு ஒன்று செய்து எங்களோட கோரிக்கைகளையும் அன்றைக்கு கால்நடை எல்லார்ட்டையும் அறிவிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். அது எதிர்கட்சியாக இருந்தாங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்க இந்த அரசியல் கட்சிகளும் பேதம் இல்லாமல் எங்களோட 1000 நாள் ஒரு புத்தக வெளியீட்டில் எல்லாரும் கலந்து கொண்டு சிவில் சமூகம் மத குருமார்கள் தொண்டர் நிறுவனங்கள் அனைவரும் எங்களோட பிரச்சனையில் எங்களோட போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுக்கு அதுக்குரிய தீர்வுக்கான வழிகளையும் உங்கள் மக்கள் முன்னாலேயும் அந்த வழிகளை கேட்குறதுக்கு ஒழுங்கு பண்ணிக்கிறோம். அன்று 15ஆம் தேதி 10 மணிக்கு சகல அரசியல்வாதிகளும் சகல கட்சிகளும் எங்களோட அறவழி போராட்டத்தின் சித்தாண்டியுள்ள அறவழி போராட்டத்துக்கு கொட்டியில் எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். 1001 நாள் கடந்திருக்கு. அதில் கிடைக்கப்படாதது எங்களுக்கு கிடைக்கப்படாது என்னென்னா இப்போ எங்களுக்கு கிடைக்க என்று சொன்ன ஒன்றும் இன்னும் கிடைக்கலன்றது தான் எங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா அந்த 1570 ஏக்கர் கெசட் பண்ணுறேன் ஜனாதிபதி விடுதலை செஞ்சது கண்டு சொன்னவர் அதை கெசட் பண்ணுறேன் 12ஆம் தேதி கெசட் பண்ணுறேன் எங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைக்கிது. அது நடக்கலை. ஆனால் 10ஆம் தேதி எங்களுக்கு ஒரு மகாவலி ஆஃபீஸில் கொழும்புக்கு வர சொல்லி போய் சந்தித்து கதைச்சிடத்த 10ஆம் தேதி உங்களோட குழாவில் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தி உங்களோட பிரச்சனையை என்னென்ன வேணும் இப்போ எவ்வளோ மேய்ச்சத்தர எங்கே ஒதுக்குறேன்லாம் கதைச்சவங்க அந்த மீட்டிங் நடக்கலை. ஆனால் இதுவரையே நாங்கள் 2-3 கோரிக்கை வச்சுறாங்க. என்னென்னா மாட்டுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு அந்த குளத்தையும் கட்டித்தரோண்டு ஓமம்ன்ட்டு சொல்லி பார்த்து போட்டு அதையும் கட்டித்தரல. அதனாடி இப்போ என்னென்னா சட்டவிரோத பயிற்சியாளர்களும் அடிக்கடி எங்களோட பண்ணையாளர்களையும் எங்களையும் எலும்புங்கன்றதும் நாங்கள் காடு வெட்டுறதும் பாடி கட்டுற வேலையிலையும் இருந்து கொண்டிருக்காங்க. இப்போ அதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இந்த கொட்டியில் நாங்கள் இந்த இதை ஜனாதிபதி கதையை நம்பி ஜனாதிபதி பேச்சை நம்பி நாங்கள் இருந்து ஒரு 1000 நாளை பெருசாக செய்யாமல் இந்த புத்தக வெளியிடுறதையும் இதையும் செஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த கோரிக்கை எங்களுக்கு ஒரு எப்படியும் 1050 நாளைக்குள்ள நான் இந்த கோரிக்கை இந்த பிரச்சனைகள் கோரிக்கை முழுதும் நிறைவேறினா நாங்கள் எழும்புவோம். இல்லையென்று சொன்னால் அதுக்கு பிறகு எங்கள் அறவழி போராட்டத்தை இன்னும் விரிவடைய செய்து எங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான இடங்களை கேட்குறதுக்கு நாங்கள் ஒழுங்கு செஞ்சுக்கிறோம். கிடைச்சது ஒன்றும் இல்லை. இது இன்னும் கிடைக்கலை. வாய்ப்பே இல்லை மட்டும்தான் சொல்லியிருக்கு. இல்லை முழுமையாக தீராது. ஏனெண்டா எங்களுக்கு வழங்கப்பட்ட 1025 ஹெக்டேர் வழங்குறண்டு மகாவலியாக வழங்கப்பட்டது. ஏனெண்டா எங்களோட மாட்டுக்கு அந்த 1500 ஏக்கரை ஜனாதிபதி ஒதுக்கி தந்திக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டில் 3000 ஏக்கர் ஒதுக்குறண்டவங்க அந்த 3000 ஏக்கர் ஒதுக்கினா தான் ஒரு அளவுக்குண்டான எங்களுக்கு இருக்கு. மற்ற எங்களோட குளம் செய்தாரன்னு சொன்னவங்க அதையும் செய்தில்லை. எங்களோட பாதை செஞ்சுதாரன்னு செய்திடல. நாங்களும் எவ்வளோ கெஞ்சினோம் அந்த குளத்துகளை செஞ்சுதாங்க மாட்டுக்கு தண்ணி இல்லாமல் போகும். நாங்கள் மழை பெய்யறதுல கட்டலாமண்டு ஓமாமண்டு கொண்டு பார்த்து போட்டு போனவங்க அதை பிரதேச சேவையாலையெல்லாம் செய்கிறதுக்கு கட்டவங்க. நான் ஒருவருக்கும் அவங்க செய்யலை, நாங்கள் செஞ்சு தருவோம்னு சொன்னவங்க இன்னும் அது செஞ்சு தரல. மகாவலி இல்லை எங்களுக்கு என்னென்னா மேனிய காணியை இந்த 1500 ஏக்கரில் விட மெட்ட காணி பயிற்சியெல்லாம் கொண்டு வந்தால் அங்கே மாடு வளர்க்குறது அங்கே வளர்க்க இயலாது. ஏனெண்டா அந்த பயிற்சியை செஞ்சால் இந்த கொஞ்சம் நிலத்துக்குள்ளே உழவு மாடும் போய் மேய காணாது.
அதை நாங்கள் அரசாங்கத்தோட அங்கே இருக்கிற பூமி எங்களுக்கு தான் தரணும் தான் நாங்கள் கால்நடைக்கென்று ஒதுக்கி தரணும் தான் கொட்டுக்கொள்கிறோம். ஓ மாவட்டத்தையும் கதைச்சினாங்க அவங்க சொன்னாங்க இல்லை நாங்கள் குடியேற்றத்துக்கு கொடுக்க மாட்டோம்ன்றவங்க எங்களையும் அங்கே உங்களுக்கு ஒதுக்கி தந்தால் நீங்கள் மாடு மட்டும் தான் வளர்க்கணும் என்ன சொன்னாங்க. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.